வெல்கம், வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். இன்னைக்கு நம்ம தமிழ் அடுப்புங்கரை சேனல்ல என்ன டிஷ் பார்க்க போறோம் ஆண்டி? இன்னைக்கு வந்து பூண்டு மசாலா தோசை பார்க்க போறோம். ஓ வா, எனக்குலாம் தெரியவே தெரியாது. நீ எங்க இருந்தா கண்டுபிடிக்கிறதோ தெரியல. சரி, அதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவைப்படும் சொல்லிடுறியா? வெங்காயம், தக்காளி, பூண்டு, மிளகு, வரமிளகாய். சூப்பர். நம்ம டிஷ் பண்ண போலாமா? போலாம். ஓகே, டன். இப்போ நம்ம பேன் வச்சுக்கலாம். இது நம்ம வறுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் காம்போடே போடுங்க, அப்பதான் வந்து விதை வெளியே வராது. 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். வரமிளகாய்க்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அடுத்து இதுல வந்து 20 பல்லு பூண்டு இருக்கு, அதையும் போட்டுக்கலாம். இதை 3ஐயும் ஆயில் ஊத்தாம நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில லைட்டா தண்ணி தொளிச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நான் பூண்டு, வரமிளகா, மிளகு வந்து அரைச்சி எடுத்துட்டேன். வரமிளகாய் வந்து காம்பு எடுத்துட்டேன். அரைக்கும் போது லைட்டா தண்ணி விட்டு அரைச்சு, லைட்டா பேஸ்ட் பதத்துக்கு வரணுங்கிறனால தண்ணி விட்டு அரைச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம வந்து தக்காளி வெங்காயத்தை வதக்கலாம். பேன் சூடாயிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். இதில் நான் 2 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நான் கல்லுப்பு போடுறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல பேஸ்ட், அதை போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். அதோட அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். ஆண்டி நல்லா வதக்கும் போது செம்ம ஸ்மெல் வருது. எப்படா சாப்பிட்டு வேணும் போல இருக்கு. எவ்வளோ நேரம் ஆகும்? இது முடிச்சா அடுத்து தோசை ஊற்ற வேண்டியதான். சூப்பர். நம்ம எல்லாம் சேர்த்து வதக்கிட்டோம். அடுத்து மசாலா ரெடி. ஓகே, நன்னிக்காவோட பூண்டு தோசை பண்ண போலாமா? போலாம். இப்ப கல்லு சூடாயிருச்சு, நம்ம தோசை ஊத்திக்கலாம். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் ஊத்திக்கலாம், அப்பதான் மொறுமொறுன்னு வரும். இப்ப நம்ம நடுவுல மசாலா வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதை இப்ப இது நல்லா நான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்ப தோசை நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். ஓகே, நன்னிக்காவோட பூண்டு மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இன்னைக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். அதே மாதிரி நீங்களும் எங்க வீடியோ பார்த்து ஷியரா ட்ரை பண்ணலாம். செம டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு உண்மையிலே நாங்க பண்ண பூண்டு மசாலா தோசை வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் அடுப்புங்கரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் இதே போல உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் ரெசிபியோட சந்திக்கிறோம். Until then, bye from Nini Sisters. Bye bye. See you. Have a nice day.